திரு ஜெகத் கஸ்பர், இந்த இந்தி இம்போசிஷன் 1918 தொடங்கி அப்புறம் 37 அப்படின்னு 68ன்னு அந்த ஆண்டுகள்ல இருக்கிற அந்த இந்தி திணிப்பு எதிர்ப்போடு இப்ப நடக்கிறதையும் பார்க்கிறோம். அவங்க ரொம்ப ஓப்பன் மைண்டா மூன்றாவது மொழிங்கிறது இந்தி இல்ல, எந்த மொழியை வேண்டுமானாலும் படிக்கட்டும், அரசியலமைப்பு சட்டத்துல அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற 22 மொழிகள்ல ஏதாவது ஒன்றா இருக்கட்டும், இல்ல வெளிநாட்டை சேர்ந்த ஏதாவது மொழியை கூட படிக்கட்டும்னு சொன்ன பிறகும் ஏன் அது மீண்டும் இந்திக்குள்ளேயே போய் நிற்கிது அந்த மூன்றாவது மொழி? அதான் நான் இப்போது இதில் நீங்கள் வரலாற்று ரீதியாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, இந்த 3 மொழி கொள்கை என்பது ஒன்றியத்தை பொறுத்தவரையில் 1967 அவங்க நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதில் சொல்லப்பட்டது முக்கியமாக, நம்ம இப்போ சொல்கிறாங்கல்ல, இங்கே நமக்கு எப்படி இந்தி மொழியை சொன்னாங்களோ அதே போல் இந்தி பெரும்பான்மை பேசுகிற மாநிலங்களில் தென்னிந்திய மொழிகளில் ஒன்றை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அந்த 1967 சட்டத்தோட அடிப்படை. இன்றைக்கி நம்ம இதே சுத்தத்தோடு கேட்போமே, ஒப்ஜெக்டிவாக கேட்போம். இது இன்றைக்கி நம்ம எதிர்த்துட்டு இருக்கிறோம். பட் அவங்க அன்றைக்கி நடைமுறைக்கு கொண்டு வந்தது இந்தி பேசுகிற மாநிலங்களில் ஏதேனும் ஒரு தென்னிந்திய மொழி கற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று. எத்தனை பேர் உத்தரப்பிரதேசத்தில் இன்னைக்கு தமிழ் பேசுகிறாங்க, அல்லது தெலுங்கு பேசுகிறாங்க, அல்லது கன்னடா பேசுகிறாங்களா? ஸோ அதனுடைய பொருள் என்னவென்றால், நீங்கள் அப்படி ஒரு சட்ட ஒழுங்கு ஏற்பாடு கொண்டு வந்தாலும் அதில் கடுகளவும் உங்களுக்கு நேர்மை என்பது இருக்கவில்லை. ஸோ உங்களினுடைய நோக்கம் என்பது இந்தி மொழியை நீங்கள் இங்கே கொண்டு வரலை. இன்னொன்று கேட்டீங்க, ஏன் இங்கே எதிர்ப்பு தீவிரமாக வரலை அப்படிங்கிறப்போ, நகர்ப்புறமயமாகிவிட்ட ஒரு ஆஸ்பிரேஷனல் ஒரு சமூகத்திடம் இன்று போர்க்குணம் என்பதோ அந்த போராட்ட குணம் என்பதோ மிகவும் குறைந்து போய்விட்டது தான். அதனால வெளியே வந்து போராடலே தவிர யாருமே படிக்க கூடாதுன்னு சொல்லல. நானே படிக்க ஆசைப்படுறேன். படிப்பதற்கான ஒழுங்குகளை செய்யுங்கன்னா நான் சொல்றேன். வந்து யாராவது படிக்க விரும்புற மாதிரி இருக்கவங்க வாய்ப்பு தரலாம். ஏழை குழந்தை கிடையாது, நீங்க வெளியே படிக்கலாம், உங்களுக்கு பணம் இருக்குது. ஏழை குழந்தை எங்க போகணும்? அதாவது இல்ல, எந்த அளவுக்கு இங்க வந்திருக்காங்கன்னா, இதெல்லாம் தமிழக அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது. இவங்க உள்ள எப்படி வருவாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இன்றைக்கு உண்மையில் நம்ம பேச வேண்டியது மும்மொழி கொள்கை எதிர்ப்பு அல்ல. உண்மையில் நாம் பேச வேண்டியது ஒத்திசைவு பட்டியல் ஒழிப்பு. ஒத்திசைவு பட்டியல் ஒழிந்தால்தான் இந்தியா, ஏன்னா நாங்க சைன் அப் பண்ணது, தமிழ்நாட்டில் உள்ள எங்களுடைய மூதாதையர்கள் வந்து சைன் அப் பண்ணது இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒத்திசைவு பட்டியலுக்கோ இந்த புதுடில்லி சர்வாதிகாரத்துக்கோ சைன் அப் பண்ணல. மொழிவழி தேசிய இனங்களின் கூட்டமைப்பு என்கின்ற அடிப்படையில் தான் இந்தியா என்கின்ற தேசம் உருவாக்கப்பட்டதை தவிர சமஸ்கிருதம் இந்தியை மையமாக கொண்ட ஒரு ஒற்றை பண்பாட்டிற்காக we did not sign up. நம்ம அதை சைன் அப் பண்ணல. அதனால வந்து இன்றைக்கு உண்மையில் நம்ம பேசணும்னா, நீங்க வந்து பொருளாதார கொள்கைகள் வகுப்பதோடு, நாட்டினுடைய எல்லைகளை பாதுகாப்பதோடு, வெளியுறவு கொள்கையை பார்ப்பதோடு நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள். அவற்றிற்கு என்ன நாங்கள் கப்பம் கட்டணுமோ கட்டிட்டு போறோம். எங்கள் ஊர் ஆரம்ப கல்வி எப்படி நடக்க வேண்டும் என்பது புதுடில்லி சர்வாதிகாரம் வரும் என்றால் நாங்கள் தடுத்து நிறுத்துவோம். திரு ஸ்ரீனிவாசன், ஒரு மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் அந்த மாநில மக்களுடைய கல்வி கொள்கை எப்படி இருக்கணுங்கிற வடிவமைக்கிறதுக்கான முழு அதிகாரம் பெற்றதாக இருக்கிற போது, இந்த மாநில மக்களுக்கான ஒரு கல்வி கொள்கையை மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எப்படி தயார் செய்ய முடியும், திணிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த மத்தியில் யார் ஆள வேண்டும் என்று நாடு முழுக்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரு அரசு தானே அது. அப்போ நாடு முழுக்க இருக்கிற மக்களுக்கு எந்த மாதிரி ஒரு கல்வியை கொடுக்க வேண்டும், எந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று நீங்க போடலன்னு சொல்ல முடியாது. இங்கேயே எத்தனை லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. நான் அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். இங்க வந்து ஒரு ஓட்டு வாங்காம இல்லை, இங்கேயே பல லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. எல்லா மாநிலங்களுக்கும் வரும், சார், எல்லா மாநிலங்களுக்கும் வரும். இங்கேயும் பிரதிநிதித்துவம் இருந்திருக்கு. 90களில் சொல்லுது அரசியலமைப்பு சட்டம் 350A சொல்லுது தொடக்க கல்வி தாய்மொழியில தான் இருக்கணும்னு சொல்லுது. அதுக்கு வர. அதனால டெமோக்ரஸில ஸ்டேட் அசம்பிளில இங்க மாநில மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க அதே வாய்ப்பு தான் மக்களவையில் இருக்கிற அரசாங்கமும் இருக்கு. அப்ப இங்க இருக்கிற மக்களும் அதுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. NEPக்கும் இங்க ஒத்துக்கிட்டு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்க 20 லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்களா, 80 லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்களா, பல கொள்கைகளுக்கு சேர்த்து ஓட்டு போடுறாங்க. இங்க இருமொழி கொள்கை தேசிய கல்வி கொள்கைக்கு ஏற்றுக்கொண்டு யாரும் ஓட்டு போடல. தேசிய கல்வி கொள்கை வரைவு தயார்படுத்தப்பட்ட பிறகு அந்த வரைவு சுற்றுக்கு விடப்படுது. மக்களுடைய சுற்றுக்கு கருத்து கேட்பதாக விடப்படுது. அத மக்கள் ஏத்துக்கிட்டு ஓட்டு போட்டாங்கன்னா அந்த சுற்றுக்கே விட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே அப்படிதான். மேண்டேட்டாவே அதை ஏத்துக்க முடியும். தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வர எந்த சட்டத்துக்குமே அப்படிதான் அண்டர்ஸ்டாண்டிங் டெமோக்ரஸில. ஒரு அரசாங்கம் மேனிஃபெஸ்டோல சொல்றாங்க சட்டத்தை கொண்டு வராங்கன்னா மக்கள் அதுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அடுத்த பிடிக்கலன்னா
திருப்பி எதிர்த்து ஓட்டு போட போறாங்க. ஆனால் இன்று அரசு பள்ளியில் மாணவர்கள் எத்தனை பேர் பயில்றாங்க? 50 லட்சம் பேர். தனியார் பள்ளியில் எத்தனை பேர் பயில்றாங்க? 56 லட்சம் பேர். ஸோ அரசு பள்ளியில் இருமொழி கொள்கையை விட தனியார் பள்ளியில் மும்மொழி கொள்கையை செய்யறதுக்கு தான் நிறைய பேர் சேர்க்கிறாங்க. அது அந்த டேட்டாவே போதுமே. நிறைய பேர் மும்மொழி கொள்கையை தான் ஏற்று போறாங்கன்னு மாணவர்களும் அவர்களுடைய பெற்றோர்களும் ஒரு டேட்டா பாயிண்ட் இருக்கு. அப்ப இருமொழி கொள்கை தான் படிக்கணும், அரசு பள்ளியில் தான் நிறைய பேர் படிக்கணும். அதே மாதிரி தமிழ் மீடியத்திலேயே வருஷம் கம்மியாயிட்டே வருது ரெஜிஸ்ட்ரேஷன். ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல கூட இங்கிலீஷ் மீடியம்ல ஜாஸ்தியா ஏன் போகுது? அதுக்கு அதை அரெஸ்ட் பண்றதுக்கு என்ன பண்ணாங்க? தமிழ்ல வந்து தமிழ் வழி கல்வியை ஏன் கட்டாயப்படுத்தவில்லை? தேசிய நான் முடிச்சிடறேன். தேசிய கல்விக் கொள்கையில தாய்மொழி வழி கல்வி இல்லாட்டி அந்த பிராந்திய மொழி கல்வியில தான் கட்டாயமாக 5ஆம் வகுப்பு படிக்கணும். இன்று 60 வருஷம் ஆயும் திராவிட மாடல் அரசாங்கங்கள் ஏன் தாய்மொழியில கட்டாயம் படிக்கணும்னு கொண்டு வரல? அதே மாதிரி அவர் சொன்ன ஹோசூர்ல, சித்தூர் கிட்ட, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி இதெல்லாம் பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ஸ், தனி ஸ்பெஷல் ஆக்ட். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறவர்கள் மலையாளம் படிக்கணும்னா முடியும், சென்னையில இருக்கிறவர்கள் மலையாளம் படிக்கணும்னா முடியுமா? என்ன ஸ்ரீனிவாசன், இந்த விவாதத்துடைய மையப்புள்ளியாக இந்த இத்தனை நாட்கள் நடந்ததனுடைய மையப்புள்ளி எங்க வந்து நிக்குது? சிக்கல் எங்க விடுபடாம இருக்கு சொல்றதுக்கான முடிச்சு எங்க அவுக்கவே முடியாததா இருக்கு. தகவல்களை கிளாரிஃபை பண்ணணும். ஒசூர்ல பார்டர்ல கன்னடா படிக்கணும், தேனியில ஒரு கன்னடம் பேசுறவங்க இருப்பாங்க, திண்டுக்கல்ல கன்னடம் பேசுறவங்களுக்கு எங்க அந்த வாய்ப்பு இருக்கு? என்ன ஒசூர்ல இருக்கதா இருக்கு. அதே மாதிரி திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்கு. கோயம்புத்தூர்ல தெலுங்கு இருக்கிற தாய்மொழியை கொண்டவர்களுக்கு எங்க அந்த வாய்ப்பு கொடுக்கப்படுது? இல்ல அரசாங்க பள்ளி, அரசு பள்ளியில தமிழ் சிறுபான்மையினர் நடத்தக்கூடிய பள்ளிகள், அரசு பள்ளி சொல்றேன், அரசு பள்ளிகள்ல உருது படிக்கிறதுக்கு மட்டும் தான் எங்க வேணா அந்த ஆப்ஷன் இருக்கே தவிர பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்கிற பள்ளிக்கூடங்கள் செப்பரேட் ஆக்ட், அததான் அவங்க சொல்றாங்க. ஆனா அந்த பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ல இல்லாம தெலுங்கு பேசுறவர்கள் கோயம்புத்தூர்ல இருக்கணும், அரசு பள்ளியில அங்க ஆங்கிலமும் தமிழும் தான் படிக்க முடியும், தெலுங்கு படிக்க முடியாது. 25% ஒரு செய்தி மட்டும் நீங்க உள்வாங்கிங்க. ஒரு செய்தி, அதாவது இந்தி பேசும் மாநிலங்கள்ல இந்தி ஆங்கிலம் ஏதேனும் ஒரு இந்திய மொழின்னு அவர் கொண்டு வராங்க, மும்மொழி. அதாவது இந்தி ஆங்கிலம் ஏதேனும் ஒரு இந்திய மொழின்னு கொண்டு வராங்க. ஆனா என்ன நடந்துருச்சு? என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி இந்த ஏதேனும் ஒரு இந்திய மொழியில திரு பிரசன்னா சொன்ன மாதிரியோ, திரு கஸ்பர் சொன்ன மாதிரியோ, திருமிகு அருள்மொழி சொன்ன மாதிரியோ 3வது மொழியாக மற்ற மொழிகள் இல்லை. அந்த இந்திய மொழியில சமஸ்கிருதம் தான் அந்த 3வது மொழியாக இருந்திருக்கு. அதே மாதிரி திரு பரந்தாமன் குறிப்பிட்டார் இல்லையா, எங்க வந்து அந்த டாமினேஷன் அதிகமாயிடுச்சுன்னு. 2014 ஸ்மிருதி இரானி ஜெர்மன் படிச்சுட்டு இருந்தா, கேவியில கேந்திர வித்யாலயில ஜெர்மன் படிச்சுட்டு இருந்தா 80,000 குழந்தைங்களுக்கு ஜெர்மன் படிக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இப்போ 3வது மொழியாக நீங்க சொல்றீங்களா, எந்த மொழியை வேண்டுமானாலும் படிக்கலாம்னா, இந்த 10 வருடங்கள்ல 2014 இருந்து 24 வரைக்கும் எத்தனை குழந்தைகள் ஜெர்மன் படிச்சிருப்பாங்க? ஏன் ஜெர்மன் மொழியை எடுத்துட்டு அவங்க இந்தி அல்லது சமஸ்கிருதம் கொண்டு வராங்க? அங்கதான் சந்தேகம் வருது. அதாவது 3வது மொழின்னு பேசுறாங்களே தவிர ஆனா இந்தியோ சமஸ்கிருதமோ அப்படிங்கறதா அவங்களுடைய கிளாரிஃபிகேஷன் நான் கொடுக்குறேன். இப்ப என்இபிக்கு முன்னாடி, என்இபிக்கு அப்புறம் வேற. என்இபிக்கு அப்புறம் உத்தரப்பிரதேச அரசாங்கம் முதல் முறையாக இத்தனை லாங்குவேஜஸ், 8-10 லாங்குவேஜஸ் மேல இது எல்லாமே படிக்கலாம் அப்படின்னு முதல் முறையா கொண்டு வராங்க. அதே மாதிரி பீகார் அரசாங்கம் கொண்டு வருது. இப்ப 25-26 அட்மிஷன் படி இந்த லாங்குவேஜஸ் எல்லாம் படிக்கலான்னு. என்னுடைய கேள்வி ஒண்ணுதான், ஹிந்தி எதிர்க்கிறாங்க, வரக்கூடாது, சமஸ்கிருதம் எதிர்க்க வரக்கூடாது. தமிழ்நாடு அரசு மும்மொழி கொள்கையை ஏற்கிறோம், ஆனால் இந்தி சமஸ்கிருதம் இல்லை, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், உருது, மராட்டி, குஜராத்தி, ஜெர்மன், பிரெஞ்சு இதுல எது வேணா ஒரு அரசு பள்ளி மாணவன் படிக்கலாம்னு எடுத்துக்கிட்டோமே. ஒவ்வொரு அரசாங்கமும் தேர்ந்தெடுக்க மாத்தி யோசிக்கலாமே. அதாவது இன்றைக்கு வந்து எந்த மொழி தேவையோ அதை அவரவர்கள் கற்றுக்கொள்வார்கள் என்பது இன்று உறுதியாயிற்று. இன்னும் ஒரு 10 ஆண்டு ஆகுமேயானால் ஒரு டிஜிட்டல் லாங்குவேஜ் இல்லாமல் நம்ம இன்னைக்கு உலகத்தோடு போட்டி போட முடியாது, நமது நாட்டிலே கூட போட்டி போட முடியாது. ஏன் நம்ம மற்ற இந்தியை விட்டுருவோம், மற்ற மொழிகள் எல்லாம் விட்டுருவோம், ஒரு புதிய மும்மொழி கொள்கையை நம்ம அறிமுகம் செய்வோம். தமிழ், ஆங்கிலம் ஒரு டிஜிட்டல் லாங்குவேஜ், அது பைத்தானா இருக்கலாம் அல்லது ஜாவாவா இருக்கலாம், சி பிளஸ் இருக்கலாம், ஏன் இருக்கக்கூடாது? இந்தியா முழுவதும் என்னோட பாயிண்ட் முடிச்சிடறேன். ஏஐ ஆல்ரெடி கொண்டு வந்தாச்சு. ஏஐன்னு ஒரு 6வது சப்ஜெக்டா இருங்க சார். நான் கேட்டது ஒரு அரசாங்கம், மாநில அரசாங்கமும் இந்த லிஸ்ட்ல இருந்து எது வேணா படிக்கலாம் தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க. யூபி அரசாங்கம் இருக்கு, பீகார் அரசாங்கம் தேர்ந்தெடுத்துருக்காங்க, மகாராஷ்டிரா அரசாங்கம் தேர்ந்தெடுப்பாங்க. அதே மாதிரி தமிழக அரசாங்கம் இந்தியும் சமஸ்கிருதத்தோட மற்ற எந்த லாங்குவேஜ் எடுக்கட்டுமே, யாருமே வேணாம்னு சொல்ல. அப்ப இந்தியை திணிக்க முடியாது, சமஸ்கிருதத்தை திணிக்க முடியாது. அதே மாதிரி இவர்கள் கூறுகிறார் அரசு பள்ளியில மாணவர்கள் படிச்ச அப்துல் கலாம் போலயா இது போலயா
அன்னைக்கு 60 70 எல்லாரும் அரசு பள்ளியில தான் படிச்சாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் அரசு பள்ளியில படிச்சுட்டு அந்த மாதிரி வராங்க கேள்வி. அப்படி தரம் சரியாக இருந்தால் ஏன் பிரைவேட் ஸ்கூல்ல அட்மிஷன்ஸ் ஜாஸ்தி ஆகுது? என்ன கேள்வி அரசு பள்ளிகள்ல அட்மிஷன்ஸ் கம்மியா நேரம் குறைவா இருக்கு. நான் மாத்தி போறேன். 50 லட்சம் பேர் அரசு பள்ளியில படிக்கிறாங்க, 56 லட்சம் பேர் தனியார் பள்ளியில படிக்கிறாங்கன்னா இந்திக்காக தான் போறாங்கன்றாரு. 56 லட்சம் எந்த மூணாவது மொழிக்கு வேணா ஹிந்தின்னு எடுத்துருங்க. மூன்றாவது மொழி மூன்றாவது மொழி முதல்ல அடிப்படையா மக்கள் தொகை எண்ணிக்கை பெருகிட்டு வருது. அதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். மக்கள் தொகை எண்ணிக்கைக்கு ஏற்ப அரசு பள்ளிகள் ஓரளவுக்கு எண்ணிக்கை வளர்க்கப்படுது. அதே சமயம் அரசாங்கத்தால் மொத்தமாக கொடுக்க முடியாதப்போ தனியார் பள்ளிகள் பெருகுது. தனியார் பள்ளிகளை அனுமதிக்கிறதுங்கிறத அரசு கொள்கை எடுத்தாச்சு. அப்போ தனியார் பள்ளிகள் வருது. எப்போவுமே நம்மளே என்ன செய்வோம்னா, நம்ம எல்லாருமே பிறந்து வளர்ந்த ஒரு எளிய பகுதி நம்மளுக்கு ஞாபகத்தில் இருக்கும். அப்போ சில பேர், சார் அப்போல்லாம் நாங்கள் காலையில் எந்திரிச்சு வெறும் நீராகாரம் தான் குடித்தோம், மோர் தான் குடித்தோம், அப்போல்லாம் சந்தோஷமாக இருந்தோம்னு பேசுவோம். இப்பயும் நீர் இருக்குது, இப்பயும் மோர் இருக்குது, குடிக்க வேண்டியது தானே. நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம வளர்ந்துட்டோம், நம்ம இனிமேல் அங்கே போகக்கூடாது, அது நம்ம தகுதிக்கு அது குறைவாக இருக்குன்னு நினச்சி நம்ம குழந்தைங்களை கொண்டு போய் தனியார் பள்ளியில் சேர்க்குறோம். அதுக்கு உண்டான வசதியையும் அரசாங்கம் கொடுக்கணும். இது ரெண்டும் இல்லாமல் இன்னொரு பள்ளி இருக்குது தமிழ்நாட்டில், அது அரசு உதவி பெறும் பள்ளிகள். இப்போது கோயம்புத்தூரில் இருக்கிற தெலுங்கு பேசுகிற மக்கள் அவங்க குழந்தைங்க தெலுங்கு படிக்கணும்னு நினச்சா அரசு உதவியோடு அவங்க ஸ்கூல் நடத்த முடியும். எல்லா தாய்மொழியை வச்சிருக்கவங்களும் அந்தந்த பகுதிகளில் அவங்க பள்ளிகளை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகையினால தமிழ்நாட்டில் அவரவர் தாய்மொழி படிக்கிறதுக்கு உண்டான வசதி இருக்கு. இதுக்கும் மேல உங்களுடைய ஹிந்தியை படிக்கிறதுக்கு ஹிந்தி பிரச்சார சபா நடக்குது. எத்தனை லட்சம் பேர் ஒரு ஆண்டுக்கு படிக்கிறாங்க தெரியுங்களா? அதுக்கு மேல தமிழ் படிக்க வாய்ப்பு கொடுங்க. ரெண்டாவது நான் முடிச்சிடுறேன் அப்புறமா நீங்க சொல்லுங்க. இப்போ பிரச்சனை என்னன்னா, தமிழ் படிக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு பள்ளிகள்ல தமிழ் கட்டாயம். அதே சமயம் எங்க வீட்டில் எனக்கு தமிழ் படிக்க தெரியாது, நான் தெலுங்கு தான் படிக்கணும்னு ஒரு குழந்தை சொன்னா, அதுவும் தெலுங்கு மக்கள், கன்னட மக்கள், மலையாள மக்கள், உருது பேசுகிறவர்கள் அதிகமாக வாழுகிற பகுதியில் அவங்க அந்த இடத்துல அந்த தாய்மொழியை படிக்கலாம். இதுதான் ஒரு அரசினுடைய ஜனநாயக தன்மை. அதுதான் மக்களை மதிக்கிறது. இதுக்கு மேல எங்க இப்போ நாகராஜ் சார் என்ன சொல்றாருன்னா, அவர் என்ன சொல்றாருன்னு எனக்கு புரியுது கார்த்திக். அதாவது தமிழை தாய்மொழியாக கொண்டவங்க தமிழ் படிக்கிறதுக்கு அரசு எல்லா உதவியும் செய்து, தமிழ் தாய்மொழியா இல்லாதவங்களும் நீ தமிழை படிச்சுதான் ஆகணும்னு கட்டாயப்படுத்துறது பிஜேபி மாடல். தமிழ் தாய்மொழியா கொண்டவங்க படிக்கணும். எனக்கு தாய்மொழி தமிழ் இப்படி புரிஞ்சுக்கிட்டோமா? அப்ப இருமொழி கொள்கை தான், ஒண்ணு தாய்மொழி இன்னொன்னு ஆங்கிலம். அது மட்டும் அப்படிதான். அதுதான் திராவிட மாடல்ன்றது. திராவிட மாடல் அதாவது 5 கோடி மக்கள் இருக்கிறப்போ 2.5 கோடி முடியாது. 2.5 கோடி மக்களுக்கு தமிழ் பதில் சொல்றேன். அதாவது இவங்களுடைய பிரச்சனை என்னன்னா, முதல்ல தமிழ் தான் படிக்கணும்னா ஏன் தமிழ் தான் படிக்கணும்? சரியா? அப்ப எப்படி தமிழை வளர்ப்பீங்க? அவங்களுடைய நோக்கம் தாய்மொழி கல்வி அல்ல. அவங்க NEP-ல வச்சிருக்கிறது என்னன்னா, தொடக்கப்பள்ளி மட்டும்தான் 5வது. முதல்ல இவங்கெல்லாம் குழந்தைகள் படிப்பை பத்தி பேசுறதுக்கு தேசிய கல்விக் கொள்கையை சொல்ற யாருக்கும் அடிப்படை தகுதி கூட கிடையாது. அடிப்படை ஏன் தெரியுங்களா? நான் சொல்றேன். எனக்கெல்லாம் ஒரு 8வது 10வது குழந்தைங்களோட பெற்றோரை பார்த்தா பாவமா இருக்கும். 8வது படிக்குது 10வது படிக்குதுன்னா அந்த குழந்தை பரீட்சை எழுதுறத விட பெற்றோர் படுற பாடு. நீங்க 3வது படிக்கிற குழந்தைக்கு பப்ளிக் எக்ஸாம் வைக்கிறேன்னு சொல்ற ஒரு கொள்கைங்க. எனக்கு இங்க ஒரு கொள்கையாங்க இது. 3வது படி இல்ல, நீங்க ஒரு நகைச்சுவையில பார்த்தேன், ஒரு 3வது படிக்கிற குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு இடுப்புல இருந்து ஏதோ எடுக்குதான் பேப்பரை, டீச்சர் பிடிச்சிட்டாங்களாம். என்னன்னா டயப்பர் மிஸ் அப்படின்னுச்சான். அதை பிட்டுன்னு நினைச்சிட்டாங்களாம் டீச்சர். இப்படியெல்லாம் நகைச்சுவை வருது. அப்புறம் இன்னொரு செய்தி நான் கண்டிப்பா சொல்லணும். அவங்க சொல்றாங்க, இந்த நீங்க குறிப்பிட்டது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள்ல எல்லா மொழியும் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. இவங்க மெதுவா மும்மொழியும்பாங்க,
அப்புறம் தான் 3வது மொழி படிக்கிறீங்கல்ல, அப்போ தேச அளவுல நீங்க வந்து ஹிந்தியை ஏன் படிங்க. ஜெர்மன் படிக்கணும்னு கேட்டாங்க. ஏன் ஜெர்மன் படிக்கணும்னு கேட்டு ம். எப்ப அந்த பாடத்திட்டத்தை எடுத்தாங்க தெரியுங்களா? இன் மிடில் ஆஃப் த அகடமிக் இயர். படிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளைங்கள அக்டோபர் மாசம் எடுக்கிறாங்க பாடத்தை. இப்ப சமஸ்கிருதம் படி. இவங்களுக்கெல்லாம் இரக்கமும் கிடையாது, பசங்க மேல அக்கறையும் கிடையாது. சரி. அதெல்லாம் சுப்ரீம் தவறுங்க, கோர்ட்ல அதெல்லாம் தவறு. ஓகே, ஓகே. ஏன் உண்மைங்க, சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு நாடாளுமன்றத்துல பதில் நடந்துச்சு. கொடுத்திருக்காங்க ஸ்மிருதி இல்ல இரானி. கார்த்திக், சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு நடந்தது. ம். கடைசியா சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளாலே இவங்களை கட்டுப்படுத்த இல்ல, ஸ்மிருதி முடியாம இரானி விளக்கம் கொடுத்தாங்க விளக்கமெல்லாம் நாடாளுமன்றத்துல. கொடுத்தாங்க. ஆனா என்ன நடந்துச்சு? ஜெர்மனை எடுத்துட்டு ம். பாதி அகடமிக் இயர்ல அந்த இந்தி குழந்தைங்க அல்லது சமஸ்கிருதம் இன்னொன்னு தான் கொண்டு இவங்க இன்னைக்கெல்லாம் நீங்க குஜராத் போனா கஷ்டமே பட வேண்டாம். நம்ம போன் எடுத்து அப்பா அந்த நூல் என்ன விலை அப்படின்னு கேட்டா அது குஜராத்தில சொல்லுது. அவங்க சரி, ஓகே. 500 ரூபாய் திரு ஸ்ரீராம். சொன்னாங்கன்னா அது எனக்கு சொல்லுது. படிக்க ஓகே. வேண்டாமே, அதனால படிக்க வேண்டாம் எந்த ஐயோ, மொழியும். எல்லாம் அப்புறம் இருமொழி கொள்கை வச்சிருக்கீங்க. தொழில் எந்த மொழியும் வேண்டாமே. தொழில் செல்போன்ல செய்யறவங்களுக்கு எல்லா சொல்லிடலாமே. மொழியும் உண்டுங்க. சரி, சரி. தொழில் தொழிலுக்காக இது செய்யறவங்களுக்கு மொழிக்காக எல்லா மெனக்கட மொழியும் வேணான்றாங்க திரு ஸ்ரீராம் Gadgets, சேஷன். smarter ஒரே ஆயிடுச்சு. ஒரு நொடி இல்ல சார், மனிதர்கள் dumb ஆயிட்டாங்க. எல்லாருக்கான வாய்ப்பு. சயின்டிபிக்கா இருங்கன்னு சொல்றேன் சரி, நாங்க. நான் வேற Humans ஒண்ணும் have இல்ல. become dumb. ஒரே ஒரு Gadgets have ஸ்ரீனிவாசன் become சார், smarter. ஸ்ரீனிவாசன். அவ்வளவுதான், அதான் நடந்தது. ஸ்ரீராம் சேஷாத்ரி அவங்க சார். சொன்னாங்க இல்லையா, வண்டி ரேஸ் இல்ல கார் ரேஸும் வேணும் தாங்க. அதாங்க வளர்ச்சி. எல்லாமே அதேதான் வேணும். சொல்றேன். எல்லாமே எல்லாமே வேணும் வேணும். தான் வளர்ச்சி சொல்றேன். நீங்க அப்புறம் கேவலப்படுத்துறீங்க. சரி, ஓகே. மெஹந்தி ஃபங்க்ஷன் ஏன் கேவலப்படுத்துறீங்க? எல்லாரும் வேண்டும் தானே. பணம் மாற்றங்கள் வரப்ப நான் எல்லாத்தையும் வேண்டான்னு ஏத்துக்க சொல்லல, நீங்க. மன்னிக்கணும். நான் பாருங்க. வேண்டான்னு சொல்லலைங்க. பணம் இருக்கிறவங்க செய்யறதெல்லாம் ஏழைகள் பணம் செய்யணும்னு இருக்கிற தப்பா செய்யறதுன்னா இப்ப private schoolல ஒரு நல்ல தனியா lab இருக்குன்னா அரசாங்க பள்ளியில ஒரு நல்ல lab சரிம்மா, இருக்க சரி, நான் யாருக்கான வாய்ப்பு ஒரு வாய்ப்பு? நல்ல இது இருக்குன்னா வேற எந்த அரசாங்க பள்ளியில இருக்க கூட சொல்றோமா? வாய்ப்பை பத்தி பேசிட்டு இருந்தோம். வாய்ப்பை பத்தி பேசிட்டு இருந்தோம். தமிழ்நாடு அரசாங்க பள்ளியில ஹைடெக் லேபரேட்டரி தெரியுங்களா? அதுதான் சொல்றேன். அதே இன்னைக்கு மாதிரி போறாங்க. வாய்ப்பு. மேடம், தமிழ்நாடு 13,000 ஒரே வகுப்பறைகள் மரத்தரையில் இருக்கு. சரி. 13,000 வகுப்பறைகள் மரத்தரையில் Photo, இருக்கு. video காட்டட்டுமா? அன்பில் பொய்யாமொழியுடைய மாவட்டத்துல மரத்தடியில பள்ளிக்கூடம் இருக்கு. மரத்தடி அதை ஸ்கூல்ல மேம்படுத்தத்தான் கட்ட நாங்க கொண்டு வரோம் PMC-ய. அதான் நான் சொல்றேன் உங்களுக்கு. சரி, நான் அது வரேன். அது வரேன். கழிவறை இல்ல, மரத்தடி இல்லாம பள்ளிய கம்மாயில போய் மரத்தடி பள்ளிய போறாங்க. கட்ட எவ்வளவு சொல்லுங்க மோசமா சார். இருக்குன்னு அரசு பள்ளி வந்து பாருங்க. ஒரு நொடி. ஏன்னா நீங்க எல்லாருமே சரி. அது அப்படிப்பட்ட இல்ல, நிலைமை இல்ல, ஒரே ஒரு நொடி. நான் திரு பரந்தாமன் நான் வரேன் பாருங்க. ஒரே ஒரு நொடி நான் வரேன். அது அவங்க சொன்னதுக்கு நான் வரேன். இல்ல, அது அந்த விஷயத்துக்கு அவர் தான் பதில் சொல்லலாம். ஒரு நொடி சார், ஒரு நொடி சார். கட்டடம் இடிஞ்சு சரி, அவர் பதில் சொல்லணும். பதில் சொல்லணும். இல்ல, விவாதம் திசை மாறுது. திசை மாறுது. சொல்றேன் சார். இல்லைங்கிறதான் இல்ல இல்ல, சொல்லுங்க. சகோதரி சொன்ன கருத்துக்கு நீங்க உங்களுடைய எதிர்கருத்து வச்சீங்க. கூரை கிழிஞ்சு விழுந்தது, டாய்லெட்ல படிக்கிறாங்க, மரத்தடியில படிக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஒரு அரசாங்க பிரதிநிதியாகவும் சொல்றேன். நான் கேட்குற கேள்விக்கு தயவு செய்து நீங்க டேட்டாவோட சொல்லணும். நான் சொல்றேன், இன்னைக்கு இல்லை 30 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் 1 கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப பள்ளி, 3 கிலோமீட்டருக்கு ஒரு நடுநிலைப்பள்ளி, 8 கிலோமீட்டருக்கு உயர்நிலைப்பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலைப்பள்ளி, 8 கிலோமீட்டருக்கு வந்து மேல்நிலைப்பள்ளின்னு சொல்லி நாங்கள் கொண்டு வந்துட்டோம். பிஜேபி ஆளுற கவர்மெண்ட் இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் இந்த மாதிரி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு வச்சிருக்கிற எத்தனை பள்ளிகள்? 1. 2வது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகளுடைய எண்ணிக்கையும் பிஜேபி ஆளுகிற மாநிலங்களுடைய பள்ளிகள் எண்ணிக்கையும் எத்தனை? தமிழ்நாட்டிலிருந்து உயர்கல்வி தேர்ச்சி பெறக்கூடிய எண்ணிக்கை எவ்வளவு? பிஜேபி ஆளுகிற மாநிலங்களில் தேர்ச்சி விதிகள் எவ்வளவு? இதை சொல்லுங்கள். இன்னொன்று, நம்மளுடைய சீனிவாசன் சொன்னார், கும்மிடிப்பூண்டியை தாண்டி போனால் இவங்களுக்கு வந்து லாங்குவேஜ் தெரியல. சீனிவாசன் சொன்னாரா இல்லை அண்ணன் சொன்னாரான்னு தெரியல. கும்மிடிப்பூண்டியை தாண்டி நாங்கள் குண்டூருக்கு போக மாட்டான் தமிழன், கலிஃபோர்னியாவுக்கு போவோம். புரியுதுங்களா? நீங்கள் வந்து திராவிட மாடல் குடிங்கிறது, மோடி மாடல் படிங்கிறது. மோடி குலத்தோட புடிங்கிறது. திராவிட மாடல் வந்து படிங்கிறது. இல்ல, எத்தனை மாணவர்கள் கலிபோர்னியா போயிருக்காங்க ஏழை மாணவர்கள் சொல்லுங்களேன். ஏழை எத்தனை அரசு பள்ளியில் ஏழை மாணவர்கள் இந்தி படிச்ச இந்தி மட்டுமே படிச்ச எத்தனை பேர் கலிபோர்னியால போய் உட்கார்ந்திருக்காங்க? அமெரிக்கால இந்தி தான் பேசணும். கிடையாது. அமெரிக்கால இந்தி தான் பேசணும். சொல்லாதீங்க நீங்க. துபாயில இந்தி தான் பேசணும். எல்லா இடத்துலயும் இந்தி பேசணும். ஒன்னு சொல்ல, நீ கலிபோர்னியாவுக்கு போக தேவையில்ல. அமைதியா இருங்க. கலிபோர்னியாவுக்கு போக தேவையில்ல. தமிழ்நாட்டிலே சொல்றேன், எந்த இந்தி படிச்சவர் ஆக்கிட்டு விட்டான் தமிழ்நாட்டு இந்தியாவில்? சொல்லு, எந்த இந்தி படிச்சவர் ஆக்கிட்டு விட்டான்? ஒரு நொடி. அவரை விருந்தினர்ல அவரையும் நம்ம பேசி ஒரே ஒரு நொடி திருப்பி வரேன். எல்லா மாநிலத்து மக்களும் இல்ல, சீனிவாசன் சார் பக்கத்துல அவரும் விருந்தினர், அவரையும் நம்ம பேச அழைச்சிருக்கோம். அவரையும் கண்ணியமா வழி நடத்தணும். சார், திரு கஸ்பர் சொன்னதுல தாய்மொழி தமிழ் மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இருக்கக்கூடிய ஒரு தாய்மொழி, இன்னொன்று யூனிவர்சலா இருக்கக்கூடிய ஆங்கில மொழி, இன்னொன்று ஒரு டிஜிட்டல் லாங்குவேஜ்னு கொண்டு வந்தா
இந்த மும்மொழிங்கிறது எல்லா ஏழை மாணவர்களுக்கும் உதவி செஞ்சிருமே. ஏன்னா நீங்களும் அந்த கருத்தோட ஒத்து போனீங்க, 3வது மொழியை திணிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லைன்னு. அவர் சொல்றது பொருத்தமா இருக்கா? அவர் சொல்றது எனக்கு பொருத்தமா இல்லை. பிகாஸ் டிஜிட்டல் மொழி என்பது ஒன்றும் கிடையவே கிடையாது. அது வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஆனால் அது வந்து அதுக்கும் மொழிக்கும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சார். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா ஓகே, ப்ரோக்ராமிங் டெக்னாலஜி போதுமா? ப்ரோக்ராமிங் டெக்னாலஜி டெக்னாலஜி அவ்வளவுதான் சார். டெக்னாலஜி சார், டெக்னாலஜி தெரிஞ்சவன் தான், அதனால தான் பேசுறேன். இதுல என்னன்னா அந்த 3 பேரும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டமைக்கிறது என்னன்னா ஹிந்தி வர்சஸ் தமிழ். இதுதான் இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டமைக்கப்படுறாங்க. அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு. பாஜக வெர்சஸ் தமிழ்னு போயிடுச்சு. இல்ல பாஜக வெர்சஸ் தமிழ் போட்டேன். நான் எதுக்கு சொல்றேன்னா இது இந்த விவாதம் முழுக்க நான் ஜெனரலாவே வந்து நீங்க எவ்வளவு விவாதத்துல பாத்திருக்கீங்க, நான் குறுக்கிடவே மாட்டேன். அதனால தான் நான் பொறுமையா உட்கார்ந்துட்டு இருந்தேன், பேச மாட்டேன். நான் தான் உங்களுக்கு போராடி பிரதிநிதித்துவம். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. ஆனா இது என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு பண்றாங்கன்னா இந்தி வாசஸ் தமிழ், இந்தி வாசஸ் தமிழ். சார் யாருமே இங்க தமிழ் சரியில்லை இல்ல தமிழ் சிறப்பு இல்லைன்னு சொல்லவே இல்லை. சோ கஷ்டமே பட வேண்டாம். அதே மாதிரி யாருமே ஹிந்தி தான் சிறந்தது அதுவும் சொல்லல, கஷ்டமே பட வேண்டாம். இப்ப நம்ம விவாதத்துக்கு எடுத்திருக்கிறது இதுல இருக்கக்கூடிய அரசியல் பித்தலாட்டங்கள். இதுதான் நான் பேசிட்டு இருக்கிறது. மத்த அதுதான் அவங்க வருது. சரி, ஒரு பித்தலாட்டம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தினீங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேன். அதாவது வந்து இன்னைக்கு வந்து இந்திய நாட்டினுடைய குடியரசு துணைத் தலைவர் பேசியிருக்கார். ஒரு நிலத்தை ஆக்கிரமிக்க செய்யணும், ஒரு மாநிலத்தில் ஆக்கிரமிக்கணும், முதல்ல அது பண்பாட்டை அழிக்கணும், அதனுடைய மொழியை அழிக்கணும்னு பேசியிருக்காரு. இது பித்தலாட்டமா இல்ல நாங்க எடுக்கிற பதில்? கண்டிப்பா. ஏன்னா பேசியிருக்காரு. எப்படி நீங்க வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட கேட்ட கேள்விக்கு வாங்க. எங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி குடியரசு துணைத் தலைவர் ஒரு இடத்தை கான்குயர் பண்ணணும்னா பண்பாட்டை அடிக்கணும், மொழியை அடிக்கணும். கடந்த காலத்துல ஆக்கிரமிப்பாளர்கள் அப்படி பண்ணாங்கன்னு சொன்னாங்க. பதில சொல்றேன். எப்படி நீங்க எனக்கு பாடம் எடுத்தீங்களோ அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட காடை ஒண்டி படிச்சுட்டு சொன்னீங்க முழு இது. நீங்க முழு விவரமும் பார்க்கல. அதுல என்ன சொல்லியிருக்காங்க, அது யாரு சொன்னாங்கன்னு சொல்லியிருக்காங்க. யாரு சொன்னாங்க? உங்களுக்கு முகலாய பேரரசு இங்க வந்த போது என்ன செய்தார்கள் என்பதை பேசியிருக்காங்க. அதனால நீங்க கான்டெக்ஸ்ட் எடுத்து விட்டுட்டு அதெல்லாம் நாங்க செய்யறோம்னு சொல்றீங்க. அது ஏன் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஒருவர் அழிக்கும் படலத்தை எடுத்தாருன்னு சொல்ல நான் வந்து எந்த கான்டெஸ்ட்ல வந்தீங்க. இப்ப நீங்க உங்களுக்கே கூட அடுத்த கேள்வி வைக்கிறேன். நீங்க வந்து சமஸ்கிருதம் படித்தால்தான் இது படிக்க முடியும்னு சொல்லிட்டு இல்ல மெடிசன் படிக்க முடியும். அதுல ஏதாவது ஒரு ஜிஓ காமிங்க. கேஏபி விஸ்வநாதன் எழுதின புக்கை தான் நீங்க ஆதாரமா வச்சு பேசுறீங்க. அதே காலகட்டத்தில் 22 யூரோப்பியன்ஸ் அதே காலேஜில் மெடிசன் படிச்சிருக்காங்க. 30 நேட்டிவ் கிறிஸ்டியன்ஸ் படிச்சிருக்காங்க. 2 முஸ்லீம்ஸ் படிச்சிருக்காங்க. 1 பார்சி படிச்சிருக்காங்க. நீங்க சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் சொல்றேன். அவர்கள்லாம் எங்க போய் சமஸ்கிருதம் படிச்சாங்க? சமஸ்கிருதம் வர்ணாசிரமம் கிடையாது சார். எங்க கிட்ட வர்ணாசிரமம் வேலை காட்டுச்சு சார். அவங்களுக்கு கிறிஸ்டியனுக்கோ பாரிசிகத்துக்கோ இவங்களுக்கு வர்ணாசிரமம் கிடையாது. நீங்க படிச்சு வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நீங்க வந்து சமஸ்கிருதம்ன்ற ஒரு காடை போட்டு வச்சீங்க. அந்த மாதிரி இல்லன்றதுதான் சொல்றேன். நீங்க கேஏபி விஸ்வநாதன் அவர்கள் இதுல புக்கை தான் பேசுறீங்களே தவிர ஒரு அந்த காலேஜினுடைய நோட்டிபிகேஷனோ இல்ல அந்த ஜிஓஓ ஏதாவது இருந்ததுன்னா நீங்க ஆதாரம் காமிக்க முடியுமா? பிடிஆர் பழனிவேல் தியாகராஜ் ட்வீட் போட்ட போது கூட இந்த கேள்வியை அவர்கிட்ட வச்ச போது அவர் நீதி கட்சியினுடைய ஆதாரமாக இதுதாங்க ஆதாரம் எடுத்து வைக்கவில்லை. இல்ல நான் சொல்றேன் கேளுங்க. இல்ல சொல்லுங்க. ஆதாரத்தை பத்தி கேக்குறீங்கல்ல, இப்போ என்ன வாதம் பண்றீங்களோ நீங்க, நாங்க இந்தி சொல்லல 3வது மொழி தான் சொல்லி இந்தி எப்படி கொண்டாடுறீங்களோ அதே மாதிரி தான் நீங்க ஆர்டரே போடாம சமஸ்கிருதம் தான் நாங்க உள்ள வர முடியும்னு ஒரு கேட்ட போட்டீங்கன்னு சொல்றாங்க. இல்ல சார், அது அப்போ இவர்கள்லாம் எப்படி வந்தாங்கன்னு தான் கேக்குறேன். எத்தனை பேர் வந்தாங்க? குப்பை சுப்பை விட்டு பிள்ளைங்க எத்தனை பேர் மெடிசன் படிச்சாங்க அந்த காலகட்டத்துல? திராவிடியன் மூவ்மெண்ட் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த குப்பை சுப்பை விட்டு பிள்ளைங்க மெடிசன் படிச்சாங்க? இன்னைக்கு மனமளவு தொழில பண்ணிருந்தவங்க சொல்லப்படக்கூடியவங்க இன்னைக்கு 827 மன்றோ ரிப்போர்ட் படிச்சு பார்த்திருக்கீங்களா? அதுல படி பாருங்க எத்தனை பிராமணர் அல்லாதவர்கள் கல்வி கற்றார்கள் இருக்கு. நீங்க கட்டமைக்க கூடிய அந்த வாதம் பொய்யானதுன்றது. பிராமணர் அல்லாதவர்கள் என்ன சார் சொல்ல வரீங்க? சமஸ்கிருதம் படிச்சவன் அவன் ஒண்டிதான் சொல்ல வரீங்க. நான் சொல்றது எத்தனை பேர், அதுவும் என்ன பட்டியல் இனத்தவர்கள், ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ், எத்தனை பெண்கள் படிச்சிருக்காங்க? எப்போ
1827 எடுக்கப்பட்ட மன்றோ சார் ரிப்போர்ட். அதெல்லாம் ஒண்ணு சார். ஒண்ணு முத்துலட்சுமி இல்ல. ரெட்டி டாக்டர் படிச்சாங்க இல்ல சார். இல்ல 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 ஒண்ணு சார். தப்பு, இன்னைக்கு வீதிக்கு தவறு. வீதி முத்துலட்சுமி ரெட்டி percentage ஓட இருக்காங்க. நான் கோட் பண்றேன். இன்றைக்கு கூட வீதிக்கு வீதி முத்துலட்சுமி ரெட்டி இருக்காங்க. சரி, ஒரு இடை- முத்துலட்சுமி இல்ல, ரெட்டி இல்ல, இன்றைக்கு பேசுறதுக்காக கூட- பேசல. நம்ம இன்றைக்கு காலையில கூட ஒரு ட்வீட் நான் இப்ப எடுத்து போட்டிருக்கேன். சரி. எப்படி நார்த் இந்தியால இருந்து சவுத் இந்தியா வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்புகளை உடைத்திருக்காங்க. சரி, சரி. கடைசியா இன்னொரு பாயிண்ட் உங்களுக்காக சுருக்கமா சொல்றேன். சுருக்கமா அருள்மொழி மேடம் ஒரு சுருக்கமா சொன்னாங்க, சொல்லுங்க, இடைவெளிக்கு போறோம். அரசு வந்து நிறைய பாப்புலேஷன்லாம் வந்துருச்சுங்க, அதனால அரசுனுடைய பள்ளிகள் பெருக்க முடியல, அதனால பிரைவேட் ஸ்கூல்ல போய் படிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். அதையே ஸ்டேட் போர்டா மேண்டேட் பண்றதுக்கு உங்க அரசால முடியல? ஏன் அதை சிபிஎஸ்சியா தான் பண்ணணுமா? ஸ்டேட் போர்டா பண்ண முடியாதா? ஓகே, கடைசி கேள்வி. 2016-17 கல்வியாண்டில் வந்த ஜிஓ வித்ரா பண்ணப்பட்டதா? ஏன்னா தமிழ் படிக்காமல் யாரும் இருக்கக்கூடாது. நீங்க எந்த வேணா மொழி இது வச்சிருக்கோங்க, தமிழ் என்பது கட்டாயம் என்று 2016-17 கல்வியாண்டில் வந்த ஜிஓ விலக்கப்பட்டு விட்டது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் விட்டுருங்க சார். தமிழ்நாட்டில் தமிழ் தாய்மொழியாக கொண்டவனே தமிழ் படிக்காம காலேஜ் வரைக்கும் இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசுவோம் சார்.